வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். நண்பர்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா பிக் சம்பவத்துக்கு போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் டேரெக்டாக கிளாஷ் இன் இத்தாலி மண்டே நைட்டாக வேறு லெவல். அதே ஸ்மாக் டவுனு மொக்கையாக முடிச்சிருக்கானுங்க. அதை பற்றி சொல்லவே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி விடுங்க, நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்ஏ நைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாட் வச்சிருக்காரு. எல்ஏ நைட் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் மேட்ச் எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஏன்னா எல்ஏ நைட்டு சாம்பியன்ஷிப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிருக்காரு. ரோமனு ரெடியாக இருந்துக்கு, நீ ஜேக்கப் போட்டுட்டு வின் பண்ணுறியோ பண்ணலையோ, அவன்கிட்ட வின் பண்ணி வந்தாலும் சரி, அவனே சாம்பியன்ஷிப் வச்சுருந்தாலும் சரி, அடுத்து அந்த டைட்டிலுக்கு நான் தான் மோதுவேன்ற மாதிரி ஒரு இது பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் ஜிம்மிக்கு எல்ஏ நைட்டு ஒரு செக்மெண்ட் ஒன்று நடத்துனாங்க. செக்மெண்ட்டு டாப் நாச்சாக இருந்தது. ஏன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஜிம்மி ஊசோ ரோமன் ரெயின்ஸ் பார்க்கும். அதேமாரி எல்ஏ நைட்டு சில இதெல்லாம் புரிய வச்சார். நீ அவனு கூட இருந்தால் கடைசி வரைக்கும் அவன் கூட இருந்தால் நீ டைட்டிலே வின் பண்ண முடியாது ஜிம்மி, நீ டேக் டீமோட தாண்டான்ற மாதிரி அவசியமும் படுத்தி விட்டார். ஜிம்மி அதெல்லாம் பெருசாக காதில் வாங்கி போட்டதில்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து காதில் வாங்கி போட்டால் பிரச்சனை பெருசாகிடும். அதனால தான் அதை காதில் வாங்கிக்காமலே பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டுக்கு ஒரு தரமான ப்ரொமோ கட் பண்ணி வச்சுருக்காரு. நீ என்ன தான் எல்ஏ நைட் டைட்டில் மோதினாலும் உனக்கு இந்த வேர்ல்டு டைட்டில் கிடைக்காதுன்ற மாதிரி அவர் ஒரு பதிலடி சொல்லி வச்சுருக்காரு. பார்க்கலாம் எல்ஏ நைட் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் அடுத்தது சம்பவம் என்ன தான் பெருசாக பண்ணுறாங்கன்னு. ஒருவேளை முன்ன பண்ணாங்களோ அதை ரீக்ரியேட் பண்ணுவாங்களோ. ஏன்னா க்ரௌன் சொல்ல எல்ஏ நைட் இந்த அளவுக்கு வந்தது ரோமன் ரெயின்ஸால் தான். ஏன்னா எல்ஏ நைட்டு வந்தும் பெருசாக ஒரு இது இல்லை, இருக்கிற இடம் தெரியாமல் தான் இருந்தார். ரோமன் ரெயின்ஸ் கூட மோத வச்சாங்க. வேறு லெவலு புஷ் கிடச்சிது, வேறு லெவலு சியர் கிடச்சிது, மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ரோமன் ரெயின்ஸ் வளர்த்து தான் அந்த இடத்துல இருக்கார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் பிரேக்கர் அது விஷன்லேருந்து இன்னொரு ஆளுக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. இன்னும் ப்ரோ சொல்கிறேன், ஆமாங்க, லோகன் பால் அந்த கமெண்ட்ரி டேபிள் பக்கத்தில் ஓடி ஊழ்ந்துருப்பார்ல, அப்போவே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜுரி. ஏன்னா அவர் ஊழ்ந்தவொடனே தலையை தட்டுவார் போச்சே அப்படின்னு. ஏன்னா நிறைய ஃபியூடு இருக்குது, விஷனுக்குன்னு நிறைய ஃபியூடு இருக்குது, நிறைய ஆளுங்க கூட வச்சுருக்காங்க. இருந்தாலும் இங்கே லோகன் பாலுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு ஆளுலாம் ஒருத்தனாச்சும் மேனேஜ் பண்ணுறாங்க. இன்ஜுரிக்கு மேலே இன்ஜுரி. பிரான் பிரேக்கரு, பிரான்சன் ரீடு இன்ஜுரி வளைவெல்லாம் ஆகினே இருக்குது. இப்போது எல்ஏ நைட்டுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. டேக் டீம் சாம்பியன் வேறு வச்சுருக்காரு. பெரிய இன்ஜுரியாக இருந்தால் அங்கே பிரான்சன் ரீடு வேறு ரிட்டர்ன் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்லிமெண்ட்டை போய் ஆஸ்டின் தியரி கேட்பார், என்ன தான் பண்ணுறது, இந்த மாதிரி ஆகிடுச்சு, இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்டது. பயப்படாத, அதுக்கு ஐடியா நான் வச்சுருக்கணுன்னு கட்டி பிடிப்பார் ஆஸ்டின் தியரி பார்லிமெண்ட்டை. அப்போ இங்கேருந்து என்ன தெரியுது, இன்னொரு நபரை கொண்டு வர போகிறாங்க. அது அந்த பேரன் கார்பனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மிஷினில் கண்டுபிடிக்க தான் பேரன் கார்பனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்மளுடைய பிரான்சன் ரீடை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு இன்ஜுரி ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி செத் ராலன்ஸ் இந்த ஃபேக்ஷனில் சேர போகிறாரு. இந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன நினச்சேன், ஒன்று எப்படி சேரணும்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்லேயே வந்து செத் ராலன்ஸ் அட்டாக் பண்ணி அதை பயன்படுத்தி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் சாம்பியன்ஷிப் விட் பண்ணுவாங்க, அப்புறம் அப்படியே ஒன்று சேர்ந்துருவோம்னு நினச்சேன். பட் அப்படி நடக்கலை. அது முடிஞ்சு மண்டே நைட்ரால் இங்கே ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டில் இருக்க அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆஞ்சலோ டிஜா அவருக்கும் சித்ரானந்து சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். வாய் வார்த்தையால் அங்கே பார்த்தீங்கன்னா கூட இருந்த கூட்டாளியே அடித்து வெளுக்கிறாரு. மேட்ச் முடிஞ்சிடும், செத்ராலன்ஸ் வின் பண்ணுறாரு. சூப்பராக சண்டை போடுறாருங்க இவர் சிங்கிள்ஸில். அதுக்கடுத்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஆஸ்டின் தியரி போட்டு அடிச்சுட்டு இருக்காரு இன்னொருத்தரை. அப்போ பார்த்தீங்கன்னா மனசு கேட்காம 2 பேரும் ஹெல்ப் பண்ண போகிறாங்க, 2 பேர்த்தாலையும் போக முடியல. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் சொல்லுவார், என்னோட பிரச்சனை இந்த விஷன்னு. செத்ராலன்ஸ் சொல்லுவார், என்னோட பிரச்சனை விஷன்னு. அப்புறம் லைட்டாக நல்ல மனசோட தான் பார்த்த மாதிரி தெரிஞ்சுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது, இந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டும் செத்ராலன்ஸும் ஒரே ஃபேக்ஷனில் இணைய போகிறாங்க. ஏன்னா செத்ராலன்ஸுக்கு அப்புறம் அப்படி தாங்க பண்ணுவார். செத்ராலன்ஸாக இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், பிராக் லெஸ்னராக இருக்கட்டும், எல்லாம் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாருமே எல்லாம் சின்ன சின்ன இருக்க ஆளுங்க கூட தான் மோதுவாங்க. சின்ன சின்ன ஆளுங்க தான் கூட்டு அமைப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வளர்த்து விடணும், ஃப்யூச்சரை வளர்த்து விட்டு போகணும். அப்போ தான் ஃப்யூச்சரு ரோமன் கூட இருந்தாப்பா, சித்ராலன்ஸ் கூட இருந்த டீமு அப்படி இப்படின்னு போய் பிராக்கை தோக்கடிச்சார், ரேண்டி கூட இருந்தாங்கன்ற மாதிரி சில இது வரும். அதனால தான் சித்ராலன்ஸு கூட சேர்ந்து தான் பிரான் பிரேக்கர் வளர்ந்தார். ஆஸ்டின் தியரி, லோகன் பால் இந்த விஷனை வச்சு தான் வளர்த்தாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டுக்கும் பவர் இன்னும் வேணும். அவங்க ஏற்கனவே பவர் தான், இன்னும் பவர் வேணும்னா சித்ராலன்ஸ் கூட தாராளமாக சேரலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆடம் காம்ப்ளைண்ட், அதாவது எட்ஜி டேக் டீம் சாம்பியனாக இருக்காங்க. ஒன் ஆஃப் த ஹிஸ்ட்ரி மேக்கிங்னு சொல்லலாம். ஏன்னா டபிள்யூ வந்து இந்த கிறிஸ் ஜெரிகோவும் சரி நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கும்.
ஆடம் காம்ப்ளானுக்கும் சரி நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கும். ஆனால் சாம்பியன்ஷிப் கிடைச்சிருக்குமான்றது தெரியல. பட் ஸ்டில் நாங்கள் ஏஇடபிள்யூலே இருந்துக்கிறோம். கான்ட்ராக்ட் ஒன்று ஃபைனல் கான்ட்ராக்ட் ஒன்று 2 பேரும் சைன் பண்ணி நாங்கள் ரிட்டையர்மெண்ட்டும் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பட்சத்தில் டேக் டீம் சாம்பியனுக்கு மோதி நான் ஐக்யூட் மேட்ச் வச்சுருந்தாங்க. அதில் நான் என்ன நினச்சேன், கிறிஸ் ஜெரிகோவும் எட்ஜும் தோற்றுருவாங்க, ரிட்டையர் ஆகிடுவாங்க நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா அண்டு நியூ சாம்பியன் ஆகி சரித்திரம் படைச்சிருக்காங்க. எட்ஜு அவங்க ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா கண் கலங்கி பார்த்தீங்கன்னா கத்தி கதற ஆகிடுறாங்க. ஏன்னா 52 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேர்த்துக்கும் 50க்கு மேலே தான் நினைக்கிறேன். 50க்கு மேலே ஆகியும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயம் தானே. பெரிய விஷயமா இல்லை, பெரிய விஷயந்தான். ஆட்ரூத்தை எப்படி இப்போ வயசாகி ஓல்டஸ்ட் சாம்பியனோ அந்த மாதிரி ஏஇடபிள்யூ இவங்க தான் ஓல்டஸ்ட் டேக் டீம் சாம்பியன் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒபாஃபெமிக்கும் ப்ராக் லெஸ்னரும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரூவ் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களே மண்டே நைட்டில் பார்த்துருப்பீங்க. முன்ன மாதிரியில் போன டைம் 2 பேர்த்தையும் நிற்க வச்சு கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்க. இந்த டைம் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் வரல, பால் ஹெமன் வந்திருப்பார். ப்ராக் லெஸ்னர் ஃபஸ்ட்லேயே கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு. இங்கே ஒபாஃபெமியும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ப்ராக் லெஸ்னர் தோத்துட்டா டபிள்யூடபிள்யூ பக்கமே வரக்கூடாது அப்படி இப்படின்லாம் இன்னொன்று சொல்லி நல்லா மிரட்டல் விட்ருக்காரு. ஒருவேளை இதுதான் ரிட்டையர்மெண்ட் மேட்சோ, இப்படி வேணால் தோக்க வச்சாங்கன்னா புண்ணியமே இல்லை. டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸ் எல்லாம் தீச்சு விட்ருவாங்க. அது எதுக்குடா, ஆல்ரெடி தோத்துட்டாரு, திருப்பி வர வச்சு எதுக்குடா தோக்குறீங்கன்ற மாதிரி வளர்ந்து கட்டுவாங்க. அதனால் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ராக் லெஸ்னர் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் வின் பண்ணணும். இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் டைம் இருக்குது. இன்னும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டு செர்மனி அதெல்லாம் வைக்கணும். இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணணும். நம்மளுடைய இவருக்கு ரே மிஸ்டீரியோவுக்கு ஜெர்மனி வைக்க போகிறாங்க, ரிட்டையர்மெண்ட் செர்மனி. அப்புறம் கிங் ஆஃப் த டோர்னமெண்ட் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கிளாஸ் இன் இத்தாலி முடிஞ்ச ஸ்டார்டிங்லேருந்து ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ஜேக்கப் ஓட்டோ கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்க மண்டே நைட்ரால். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்ரால் நல்லா இருந்ததுங்க. நல்லா ஃபேமிலியை பற்றி பேசுனதாக இருக்கட்டும். அந்த ரோமன் ரெயின்ஸ் கை கொடுத்தாரு, அவரும் பார்த்தீங்கன்னா கை கொடுத்தாரு. மண்டையால் இடிச்சுக்கிட்டாங்க, அது எப்பயுமே நடக்க வேண்டியது தான். சோலோ சிக்காவும் ரோமன் இடிச்சுக்கிட்டாங்க, அப்புறம் ஜேவுஸும் ரோமன் இடிச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி இப்போது ஜேக்கப் ஓட்டோ ரோமன் இடிச்சுக்கிறாங்க. 3மே பார்த்தீங்கன்னா ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் தான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மேட்ச்சு தரமாக இருக்க போகுது. மெயின் ஈவெண்ட்டில் நடக்குமான்றது தெரியல. பட் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இந்த மேட்ச்சு அகைன் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. சாம்பியன்ஷிப் கை மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சில கருத்துக்கு வச்சு பார்க்கும்போது மாறும்னு தோணுது, சில இது வச்சு பார்க்கும்போது மாறாதுன்னு தோணுது. எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா என்னோடய கருத்து கணிப்பில் மாறக்கூடாது டேக் டீம் சாம்பியனு. இன்னும் ரோமன் ரெயின்ஸுக்குன்னு நிறைய ஷெட்யூல்ஸு நிறைய இதெல்லாம் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கையாண்டாகணும். அவ்வளோதான் நண்பர்களே. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். யார் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணுன்றதை உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தலைமை செஞ்சிடலாம். சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்.